எதுவுமே கேட்காத ரோட்ல போய் உட்காந்து காரணம் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட்டை கொடுத்தார். 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாளில் டோட்டலாக டேமேஜ் ஆச்சு. நம்ம அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர், பெண்ணிய செயல்பாட்டாளர், மக்கள் அதிகார கழகத்தின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு அமிர்தா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். குறிப்பா விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு, டிவிகே ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 25 நாட்கள் மேலாகிறது. ஆனா சட்ட ஒழுங்குன்றது பெரிய கேள்விக்குள்ளாயிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இப்ப திருச்சியில இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவரு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறமான்னு சொல்லிட்டு கார்லயே வச்சு சுத்தினாராம். அப்புறம் அந்த பொண்ணு மயங்கிருச்சா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையாம். அதுக்கப்புறம் இது வந்து நினைவு வர கொஞ்சம் அழுவவும் தூக்கிட்டு வந்து இப்போ வண்டியில் வச்சிருந்து கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எங்களையிலே யாருமே தெரிலங்குது. அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த மக்கள் முழுக்க வீதிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த டிரைவருக்கும் கடுமையான அடின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்ப தொடர்ந்து நீடிப்பதற்கான காரணம் என்ன? நிர்வாக சிக்கலா, அல்லது இதுல வந்து ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, ஒரு சமூகத்துக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு, தனி மனித ஒழுக்கு இருக்கு என்பதான் தாண்டி கூட நிர்வாக சிக்கல் விளைவாகத்தான் இவ்வளவு பரவுகிறதா என்ற ஒரு கேள்வி இயல்பாகிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க சொல்வது போல கடந்த சில நாட்கள்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதும், குறிப்பாக பெண்கள் மீதான அடக்குமுறை, பாலியல் வன்முறைகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. நீங்க சொல்வது போல நேற்று திருச்சியில நள்ளிரவுல ஒரு 14 வயது சிறுமி கார் ஓட்டுநரால பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பெற்றோர்கள்லாம் நள்ளிரவுல சாலையை மறித்து போராடினதை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில நாட்களுக்கு முன்னாடி கோவையில ஒரு 10 வயது சிறுமி கொடூரமாக பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டப்பட்டு ஒரு கண்ணு மூக்குன்னு அடிச்சு ஒரு சிதைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த செய்தியும் அதற்கு பிறகான பல்வேறு சம்பவங்களும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவங்கள் குறிப்பாக இளம் குழந்தைகள் மீது, பச்சிளம் குழந்தைகள் மீது, 10 வயது குழந்தை மீது, சென்னையில வேளச்சேரியில ஒரு 61 வயது மூதாட்டி பட்ட பகல்ல கொடூரமாக பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொடூரமான செய்தியா இருக்கு. 10 வயது சிறுமியா இருக்கலாம், இல்ல 61 வயது மூதாட்டியாக இருக்கலாம். இப்படி பாலியல் வன்கொடுமைக்கும் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவது என்பது ஒரு தமிழ்நாட்டையே வந்து உலுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறதுல குறிப்பாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு அப்படிங்கிறதும், விஜய் அவருடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வரோம், போலீஸ் காவலை அதிகப்படுத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. மக்கள் அதிகார கழகம் சார்பாக தொடர்ச்சியா நாங்க வலியுறுத்துவது, இந்த மாதிரி போலீஸை அதிகப்படுத்துவதனால இந்த பிரச்சனைகள் தீர்றதில்லை அப்படிங்கிறதுதான் கடந்த காலங்களிலும் சரி, இனிமே தீர போறது இல்லை அப்படிங்கிறதுதான் எங்களுடைய பார்வையா இருக்கு. குறிப்பாக இந்த சமூகம் இவ்வளவு வக்கரமாக பெண்கள் மீது நடக்கக்கூடிய இத்தகைய வன்கொடுமைகளை போலீஸை கொண்டு எப்படி அடக்க முடியும்? நீங்க ஒரு ஜனநாயக அரசுன்னு சொல்றீங்க, ஒரு பண்பட்ட அரசு, இல்ல ஒரு ஜனநாயகமான அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல போலீஸ் ஆட்சியை அதிகப்படுத்துவதன் மூலியமாக எப்படி ஒரு காட்டாட்சி தானே நடக்கும்? நீங்க போலீஸே இன்னைக்கு வன்முறை ஈடுபடுறது நம்ம பாக்குறோம். ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அவங்க மீது பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்படுது, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு போலீஸையோ இல்ல போலீஸ் ரோந்து செல்வதனாலயோ இந்த குற்றங்களை தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியாது அப்படிங்கிறத நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த குற்றங்கள் நடப்பதற்கான அடிப்படையை, அதற்கான அடித்தளத்தை நொறுக்கணும் அப்படிங்கிறதான் தாவேக அரசுக்கு நாங்க முன்வைக்கிறோம். இந்த அரசு முக்கியமாக அதுக்கு பொறுப்பேற்கணும். இன்னைக்கு எதை பற்றி, எந்த குற்றச்சம்பவங்களை பற்றி கேள்வி கேட்டாலும் இப்பதான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு 6 மாத காலம் கொடுக்கணும், இது ஹனிமூன் பிரியர்னு சொல்றதும், இந்த 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 சிக்கல்களை குறித்து கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றதும் ஒரு அப்பட்டமான ஐயக்கத்தனம் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்துறோம். இப்ப இதற்கான அடிப்படைகளை நாம் பேசுறோம். இப்ப இந்த பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் அதற்கான அடிப்படையும் தகர்க்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நாங்க வலியுறுத்துறோம்.
பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆபாச இணையதளங்களை தடை செய்யணும்னு சொல்றோம். போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நம்ம சொல்றோம். இந்த வேளச்சேரியில நடந்த 61 வயது மூதாட்டியின் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு அந்த குற்றவாளிகள் போதையில இருந்தாங்க அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு காரணமாக இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய சாராய கடைகளை நீங்க 700 சொச்சம் மூடுவதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் சரியாக மூடப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மூடுவதும் இன்னொரு பக்கம் திறப்பதும், அதுலயும் அந்த சொல்லக்கூடிய எண்ணிக்கைகள் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த 700 சொச்சம் கடைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லா சாராய கடைகளையும் மூட வேண்டும் அப்படிங்கிறதும், இங்க இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கையை இந்த தாவேக அரசு உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கறத நாங்க முன்வைக்கிறோம். இப்படி இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்காம நாங்க பொறுப்பேற்க மாட்டோம் என்பது சொல்வது சரியில்லை அப்படிங்கறதா என்னுடைய பார்வையாக இருக்கு. திருச்சியில நீங்க சொல்றக்கூடிய அதே குற்றச்சாட்டம் அந்த மக்கள் அந்த சாலையில மறியல் ஈடுபட்டோம்னு சொல்ல, இது கஞ்சா பழக்கம் இந்த பக்கத்துல அதிகமா இருக்கு, அதுவும் ஒரு காரணம் சொல்லி போராடுறத பார்த்திருக்கோம். அதே போல இப்ப வைகுண்டம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டத்திலையும் அதே ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 17 வயது சிறுமி காணாம போய் கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது. அந்த குடும்பமும் இன்று வீதிக்கு வந்திருக்கிறது. ஆனா நீங்க திருச்சிக்கு வந்த விஜய் அவர்கள் அங்க நடந்தக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தோ எதுவுமே அவர் அட்ரஸ் பண்ணல. மாறாக என்ன சொன்னா திமுக மேலதான் அவர் பழிய போற தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு முதல்வர் அதுக்கு சொல்லக்கூடிய பதில் இருக்கு இல்லைங்களா, நீங்க நடத்தி வச்சதுதான், நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான், நீங்க பினிஷ் பண்ணல மட்டும்னா எனக்கு இப்படி பேச எனக்கு வாயில வந்துருன்ற வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறத அதை எப்படி புரிஞ்சுக்க? என்ன சொன்னது போல ஒரு அரசு இங்க நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான், அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க ஏற்கனவே நடந்த அரசாங்கத்தை பத்தி சொல்றீங்க. அப்ப நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்றதான் முக்கியமான கேள்வி. உங்களை ஒரு மாற்றுன்னு சொல்லிதானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதுக்கு உரிய பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான். விஜய் அவர்கள் இப்ப இல்ல, எந்த ஒரு கேள்விக்குமே ஒரு உரிய பதில் சொல்றது இல்ல, பத்திரிகையாளர்களுக்கு முறையாக பதில் சொல்வதில்லை. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்றது இல்ல, நோ கமெண்ட்ஸ் சொல்றாங்க, சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க, நிர்வாக ரீதியான கேள்விகளை கேளுங்கன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு பெண் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்தை பற்றி கேட்கும் போது கூட கீர்த்தனா என்ற அந்த அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றது. இல்ல இங்க நடக்கக்கூடிய பல்வேறு கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. பல்வேறு விஷயங்களும் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க எதுக்குமே பொறுப்பில்லை என்பது போல அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி பேசுவது என்பது இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க முறையாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா பிஜேபி அப்படிதான் செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நேருவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு 3 முறை அவங்க வந்துட்டாங்க, 3.1 சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி. ஆனா எதை கேட்டாலும் நேரு செஞ்சாருன்னு சொல்றாங்க. அப்ப பிஜேபிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் உரிய பதிலை அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். திமுகவை எல்லாத்துக்குமே அவர் குறை சொல்றாரு. நீங்க விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எதை எடுத்தாலும் திமுகவை சாடுவது என்பதுதான் அவருடைய போக்கா இருக்கே தவிர, அதை தாண்டி பிஜேபி அரசை கூட பேசுவதில்லை அப்படிங்கிறது தான். அதாவது மத்திய அரசுக்கு கீழ் எதெல்லாம் வரும், மாநில அரசின் கீழ் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறது கூட இல்லாம தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, பின்னாடி எடுத்துக்கோங்க, அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா திமுக தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு போய் அவங்க கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க தாவேக காரங்களை போய் கொள்கை எதிரினா என்ன, அரசியல் எதிரினா என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அதற்கான வித்தியாசம் தெரியுமான்னு கூட நமக்கு தெரியல. அப்ப அரசியல் எதிரினா என்ன அப்படின்னா, இன்னைக்கு சிஎம் சேர்ல யாரு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அவரை தூக்குவதான் அரசியல் எதிரியா அவங்க பாக்குறாங்க. கொள்கை எதிரினா யாரு? பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாங்க இல்லையா? எங்கேயாவது பிஜேபியை பற்றி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இருக்கட்டும், இல்ல கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளாக இருக்கட்டும், இல்ல ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்ததுக்கு பிறகாக இருக்கட்டும், எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இப்ப கூட வந்தே மாதரம் பற்றி நீங்க ஒழுங்கா சுற்றறிக்கை அனுப்பலன்னு சொல்றாங்க, கெஞ்சுற நடவடிக்கையை தான் செய்யறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றியோ இல்ல ஏற்கனவே மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றியோ அவர்கள் பேசுவதே கிடையாது. கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாங்களே தவிர என்ன கொள்கை முதல்ல தாவேகாக்கு இருக்குன்ற கேள்விதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. முதல்ல கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றதுக்கான டெபினிஷனை தாவேகா ஆட்கள் தான் சொல்லணும் அப்படின்னு தோணுது. டிஎம்கே டார்கெட், நீங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் நீங்க டிஎம்கேவே குறை சொல்வது அப்படிங்கிறது எந்த வகையில் சரி? இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இருக்கக்கூடிய கஞ்சா புழக்கம் இருக்குன்னா கஞ்சா உடனடியாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஆபாச திரைப்படங்களை தடை செய்யணும் அப்படின்னு சொல்றோம், ஆபாச விளம்பரங்களை தடை செய்யணும்னு சொல்றோம், இங்க கூட இணையதளங்களை தடை செய்யணும்னு சொல்லி
மக்கள் அதிகார கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ச்சியாக குரல் எழுப்புறோம். அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக இந்த அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்க வலியுறுத்துறோம். அது நம்ம ஒரு மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு பேச முடியல, எல்லா மாவட்டங்களும் கிட்டத்தட்ட அதான் நடக்குது. இன்னைக்கு கூட சிவகங்கை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 11 வயசு மாணவியே ஒரு ஊர்காவல் படை, அது கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை சார்ந்ததுதான். அதே மாதிரி சிங்கப்பெண் படையில சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் பாலியல் சிக்கல். போலீஸுக்குள்ளேயும் இது இருக்குல்ல, அப்ப ஏதோ பியூரோகிரசியே சிக்கலாயிருச்சா, நிர்வாகமே சிக்கலாயிருச்சான்னு ஒரு கேள்வி இயல்பா வருது இல்லையா? இல்ல, இப்ப நீங்க சொல்றது போல எல்லா துறைகளையும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கதான் செய்யுது. இப்ப நீங்க ஒவ்வொரு துறைகளையும் பெண்கள் போலீஸா இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கே வந்து பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கலாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ பெண் காவலர் வந்து நைட் இரவுல வரும்பொழுது இப்போ சமீபத்திலயும் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. இப்ப பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்கவே நிலவுது அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். குறிப்பாக இந்த பார்ப்பனிய சித்தாந்தம் பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பார்ப்பனிய சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்துத்துவ சித்தாந்தம் என்பது ஆதிக்கம் செலுத்தும் பொழுது பெண்ணை குறித்த பார்வை இருக்குல்ல, நீங்க ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது பெண்ணையே வந்து ஒரு விக்டிமா இருக்கக்கூடிய பெண்ணையே வந்து குற்றவாளியாக மாற்றுவது. நீங்க எப்படி வந்து இந்த ஆடை உடுத்தலாம், இந்த நேரத்துல நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போகலாம், இல்ல இந்த ஒரு 17 வயது சிறுமி இரவுல எதுக்கு கார்ல போகணும், இல்ல ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா எதுக்கு இந்த குழந்தை போகணும், இப்படி என்ன வேணாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. அப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது, அவள் இந்த மாதிரி பாதிக்கப்படும் பொழுது யாரு வந்து குற்றவாளியாக மாற்றப்படுறாங்க, அந்த பெண்ணே மாற்றப்படுறாங்க. இந்த சிந்தனை எங்க இருந்து வருது? ஒரு பெண்ணை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய சிந்தனை என்பதே இந்த இந்துத்துவ சித்தாந்தம் தான். நீங்க ஏன் வந்து வேலைக்கு போறீங்க, நீங்க ஏன் படிக்க போறீங்க, நீங்க ஏன் இரவுல வெளியே போறீங்க, இப்படி பெண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கணும். பெண் என்பவள் படிப்பதற்கோ இல்ல வெளியே செல்வதற்கோ, இரவில் வெளியே செல்வதற்கோ அவளுக்கு உரிமை கிடையாது. அந்த குடும்பம் தான் அந்த பெண்ணை பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற இந்த இந்துத்துவ பிற்போக்கு பார்ப்பனிய சித்தாந்தம் மேலும் மேலும் இங்க ஆதிக்கம் செலுத்தும் பொழுது பெண்கள் மீதான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இத்தகைய பாலியல் வக்கரங்களும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். இந்த 3 ஆண்டுகள் அவள் ஆட்சி அதிகாரம் வந்த பொழுது இந்த இந்துத்துவ சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து ஆதிக்கம் செலுத்துது. இங்கேயும் யார் அதிகமா இருக்காங்க, இது எத்தகைய அந்த சிந்தனைகள் வந்து ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இத்தகைய குற்றங்களுக்கு இந்த சிந்தனை வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப இதை ஒழிக்க வேண்டிய, இதற்கு எதிரான அதுக்கு மாற்று சித்தாந்தத்தையும் பெண்கள் வந்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற இந்த ஒரு சித்தாந்த அடிப்படையை உருவாக்க வேண்டிய கடமை வந்து முற்போக்க சிந்திக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சமூகத்தை இருக்குன்னு யோசிக்கிறோம். அதுதான் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் ஒரு 14 வயது சிறுமி நீங்க சொல்வது போல என்ன நடந்திருக்கு திருச்சியில, தனியா கூட்டிட்டு போய் ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ கலந்து கொடுத்திருக்காங்க, வந்து தவறாக நடந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்ப செய்திகள் வெளியே வந்திருக்கு. அப்போ ஒரு 14 வயது சிறுமி என்பது தனக்கு மகள் போலதானே, அங்க அதை கூட்டிட்டு போன அந்த டிரைவருக்கு தன்னுடைய மகள் போலதானே, எப்படி அவங்க கிட்ட நடந்துக்க முடியும்? இல்ல 10 வயது சிறுமி, அவரும் அவருக்கும் ஒரு மகள் இருந்திருக்கும்ல, தன்னுடைய மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை இப்படி செய்ய முடியுது அப்படிங்கிற உளவியலை தான் நம்ம வந்து இப்ப பேச வேண்டியது. யாரு வேணா இந்த குற்றங்களை செய்ய முடியும்னு இருக்கு. நீங்க பார்ப்பதற்கு அவர் இப்படிப்பட்ட நபரா இருக்கணும், அப்படிப்பட்ட நபரா இருக்கணும், ஏற்கனவே அவர் குற்ற பின்னணி இருக்கணும் தாண்டி நீங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஒரு பிஇ படித்த பையன், ஒரு நல்ல படித்த பையன் தான் ஒரு 3 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கண்டம் துண்டமாக வெட்டி சூட்கேஸ்ல எடுத்துட்டு போனதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இவர்கள்லாம் யாரு? இவர்கள் வந்து யாரும் குற்ற பின்னணி கொண்டவர்கள்லாம் கிடையாது. இப்ப இவர்களுக்கு எப்படிப்பட்ட சிந்தனைகள் ஊற்றப்படுது? பெண்ணை ஒரு போக பொருளாக, பெண் என்பவள் தான் நுகர்ந்து தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு செல்போனை போல ஒரு சிந்தனை ரீதியாக இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களா இருக்கட்டும், இன்னைக்கு வரக்கூடிய பல்வேறு நீங்க திரைப்படங்களுடைய காட்சிகளாக இருக்கட்டும், ஐட்டம் சாங்னு சொல்லி பெண்களை வந்து ஆபாசமாக காட்டுவது, ஒரு பெண்ணை சக மனிதனாக, சக மனுஷியாக, அவளுக்கும் அறிவு இருக்கு, அவருக்கும் சிந்தனை இருக்கு, அவளும் படிக்கிறா, தன்னை போன்ற ஒரு சக மனிதனாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை இங்க எங்க ஒரு ஊடகங்களும் ஊட்டுறது இல்ல. நீங்க ஒரு 5 வயது சிறுவன்ல இருந்து இத்தகைய விஷயங்கள் தான் அவங்க பார்த்து வளர்க்கப்படுறாங்க. பெண் அப்படிங்கிறவள் தனக்கு கீழானவள், தனக்கான வேலை செய்யக்கூடிய, அப்படிதான் குடும்பங்கள்லயும் வளர்க்குறாங்க. ஆண்களை ஒரு மாதிரியும் பெண்களை ஒரு மாதிரியும், பெண்கள்லாம் வீட்டு வேலை செய்யணும், ஆண்கள்லாம் வெளியே போய் படிக்கணும்ன்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. வளர்ந்த தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்கள் கூட இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் விதைக்கப்படுது. அப்ப 5 வயதுல இருந்து இந்த மாதிரியான கட்டமைப்புல இந்த மாதிரி சினிமாக்களை பார்த்து வளரக்கூடிய ஆண்கள் அவர்கள் ஒரு வயது வந்த பிறகு எப்படி பாக்குறாங்க? தன் வயது தன்னுடைய குழந்தை போல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி செய்ய முடியுது? ரொம்ப வந்து கொடூரமா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல. பெண் குழந்தைகளை வெளியவே வந்து விளையாட கூட விட முடியாது சுதந்திரமா அப்படின்னா எப்படிப்பட்ட சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க.
பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு ஒரு குழந்தைய வெளியே விளையாட அனுப்ப முடியாது, பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஸ்கூலுக்கு அனுப்புனா உடனே ஒரே உரிய நேரத்துல பிள்ளை வந்துருச்சான்னு போன்ல பாத்துக்கிட்டே இருக்கணும். போன் எடுக்கலன்னா பதட்டம் ஆகுது. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்து நாகரிகமான சமூகத்துல நம்ம வாழ்றோமா? நம்ம பிள்ளைகளையும் இந்த சமூகத்துல வந்து ஒரு இயல்பாக உழவு விட முடியல அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு சமூகம் இது? இப்ப இதற்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ சித்தாந்தம், இந்த பார்ப்பனிய சித்தாந்தம் என்பது பெண்களுக்கு எதிரானது. பெண்களை இரண்டாம் பட்சமாக, பெண்ணை ஒரு பாலியல் பண்டமாக, போக பொருளாக சித்தரிக்கக்கூடிய இந்த இந்துத்துவ சித்தாந்தமும் இதை தூக்கி பிடிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய திரைப்படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுன்ல என்ன பேசுறாரு? சனாதனம் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு? இவரெல்லாம் எடுக்கக்கூடிய படங்களை நம்ம எப்படி இப்ப திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. இவரெல்லாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளை விதைச்சிருப்பாரு, எப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்ட திரைப்படங்களை இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, அவர் வந்து படங்கள் எடுக்கிறாரு. இப்படி RSS சித்தாந்தம் கொண்ட அவர் RSS நேரடியா இருக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, பாக்கியெல்லாம் எப்படி எல்லாம் பேசுறாரு. அவர் எவ்வளவு ஆபாசமாக பெண்கள், நீ அந்த படங்கள்லாம் பார்க்க சகிக்கல, அந்த வயசுல எங்களுக்கு தெரியல. இப்பெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கு. பெண்களை ரொம்ப இழிவாக நீங்க வார்த்தைகள்ல நீங்க வந்து வெறும் ஆபாசமா காட்டுவதில்லை, டயலாக்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஆபாசம். இப்ப இதை பார்த்து வளரக்கூடிய ஆண்கள் ஒரு பெண்ணை சக மனிதர்களாக பார்க்க முடியுமா? உளவியல் ரீதியா யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வயசு பையன்ல இருந்து ஒரு 25 வயசு பையன் வரைக்கும் 30 இப்படி பார்த்தே வளரக்கூடிய சிந்தனையில் என்ன விதைக்கிறோம் நம்ம? அப்ப அப்படிப்பட்ட படங்களை தடை செய்யணும். இந்த சென்சார்லாம் என்ன பண்ணுதுன்னு நாங்க கேட்கிறோம். இப்படிப்பட்ட ஆபாச திரைப்படங்களை வரக்கூடிய காட்சிகளையோ இல்ல நாடகங்களையோ இல்ல இந்த மாதிரியான விளம்பரங்களை எப்படி அனுமதிக்கிறீங்க? சமூகம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப சென்சார்ல என்ன பண்ணுது? சென்சார்ல உட்கார்ந்துருக்கலாம் யாரு முதல்ல? நீங்க எப்படி உங்களுடைய சித்தாந்தத்தை, இந்துத்துவ சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய படங்களை அனுமதிக்கிறீங்க? இப்ப பெண்கள் இழிவாக காட்டக்கூடிய திரைப்படங்களை எப்படி சென்சார் போர்டு அனுமதிக்குது? அப்ப பெண்கள் அமைப்புல இருக்கக்கூடிய அவர்கள் தான் சென்சார் போர்டுல இருக்கணும். சென்சார் போர்டுல யார் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் காலமாக ஆண்டாண்டுகளாக இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய பெண்கள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதுல உறுப்பினராக இருக்கணும். அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வார்த்தை எதை சொல்லுது, பெண்கள் இழிவுபடுத்துதா, அதை காட்டக்கூடாது, இதை சென்சார் பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்கு தான் தெரியும். அப்ப அப்படிதான் மாத்தணும். அப்படி தமிழ்நாட்டிலும் இங்க வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு இங்க இருக்கக்கூடிய குற்றங்களை முதலில் பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்த செயல்பாடுகளை உடனடியாக எடுக்கணும். அப்படிங்கிறதான் குற்றங்கள் பல மடங்கு பெருகிருக்கு, பல மடங்கு. பெண்கள் வாழ முடியாத இடமா மாறிட்டு இருக்கான்ற அச்சத்தில் நாங்கெல்லாம் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியத்துல இருக்கோம். இல்ல, அதாவது டிவிக்கே வேற எங்க விடுங்க, நீங்க சட்ட ஒழுங்கு சமூகத்துல தெருவுல மாவட்டங்கள் நடக்குது, டிவிக்கே கட்சிக்குள்ளேயே நடக்குதுங்கிறது இப்போ ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஏன்னா அவரே கூட திருச்சி பேசும்போது பார்த்திருப்பீங்க, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்களா, நான் என்ன அப்படிங்கிறது எந்த பொருளை குறிக்குதுங்கிற கேள்வியோட மட்டும் இல்லாம தூத்துக்குடியில ஒரு பெண் நிர்வாகி, டிவிக்கு நிர்வாகி தான், அவங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு, அந்த வேறு ஒரு நிர்வாகிகள் அவங்களையுமே கூட்டி போய் பாலியல் துன்புறுத்தப்பட்டு பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள ஆபாச படம் எடுத்து அதை காட்டி மிரட்டுவேன், நீ பணத்தை கேட்டேனா அப்படிங்கிற லெவல்ல போடுறாங்கன்னா இவர் யதார்த்தமா இப்ப என்ன சொல்றாருன்னா பெரியார் அம்பேத்கரை சொல்றாரு. இப்ப அதன்படி கொஞ்சமாவது இருக்கா? டிவிக்கு நிர்வாகிகளுக்குள்ளே இப்படி சிக்கல் இருக்கு, டிவிக்கு நிர்வாகிகளை பெண்கள் பாக்குற எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இல்ல, நான் டிவிக்கு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றி இப்போ கட்சிக்கு அவங்க எல்லாம் வந்து பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களை பற்றிய பின்னணி நமக்கு தெரியல. இப்ப நிறைய ஒட்டுமொத்தமா யாரெல்லாம் அமைச்சர்லாம் இருக்காங்க, அவங்களோட பின்னெல்லாம் என்னன்னு பல்வேறு பத்திரிகைகள்ல வந்து எழுதுறாங்க, பல்வேறு அமைப்புகளும் நீங்க வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. யார் இருக்காங்க? கோடீஸ்வரர்களா, பெரும்பான்மையா கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க, குற்ற பின்னணி கொண்டவர்களா. ஒரு அமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா 32 வந்து ரொம்ப சீரியஸான குற்றங்கள் பின்னணி கொண்ட நபர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு போய் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? பல்வேறு நபர்களையும் மிரட்டக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இவ்வளவு காசு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்ன சொல்லி, இவர்கள்லாம் எதை சொல்லி எதை ஊழல்னு சொல்லி வந்தாங்களோ எல்லாத்தையும் இந்த குறைவான நாட்கள்ல இவர்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். பல்வேறு பத்திரிகைகள்லயும் செய்தி சேனல்களையும் பல்வேறு விஷயங்களை அமலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு நபர்கள் பொதுமக்களை இன்னைக்கு பேச தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அம்பலப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். எனக்கு அவர் முதலமைச்சர் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் என்ன, அவரு வந்து அவருடைய இருந்த துறையே நாம் எடுத்துப்போம். சினிமா துறையில இத்தகைய பெண்கள் மீதான பல்வேறு அடக்குமுறைகள் இருக்கு. அதெல்லாம் என்னைக்கு அவர் எதிர்த்து பேசினாரு? சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவர் பேசலன்றது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனை குறித்து அவர் கருத்து பேசினாரு? எப்ப வந்து வரப்போறோம் அப்படின்னு தெரியுதோ அப்பதான் சில விஷயங்களை போய் நேர்ல போய் பாக்குறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாரு. தொடர்ச்சியாக சமூக விஷயங்கள்ல கருத்து சொன்னதோ, போராடினதோ, தெருவில் இறங்கி நின்னதோ, மக்கள் நின்னதோ எல்லாம் அவருடைய வரலாறு கிடையாது. அதெல்லாம் தாண்டி
அவர் துறையில இருந்த பிரச்சனையே, பெண்கள் நடக்கக்கூடிய விஷயங்களே என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா அப்படின்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்ப இப்படிப்பட்ட நபர்களை கொண்ட கட்சி அப்படிங்கறதுல தான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட கட்சி வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த கட்சியில இருந்து இந்த நிர்வாகிகளுக்கோ இல்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கோ, இது இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. சாதி ரீதியான விஷயங்கள்லதான் அவங்களுக்கு வந்து இடம் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கார் முன்னாடி பிரச்சனை பண்ணதெல்லாம் நம்ம நியூஸ்ல வந்து பார்த்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் முன்னாடியே வந்துருச்சு. இவர்களே என்ன செஞ்சாங்க? பல்வேறு கட்சிகள்ல யாருக்கு சீட்டு கொடுக்கல, யாரு சீட்டு கிடைக்கலையோ, யாருக்கெல்லாம் காசு இருக்கோ, குறைந்தபட்சம் 5 கோடி ரூபாய் யாரெல்லாம் செலவு பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் என் கட்சிக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க. இப்ப எந்த வகையில இவங்க மாற்று? அதான் என்னோட கேள்வி. நீங்க ஊழல் அப்படின்னு சொன்னீங்க, பல கட்சிகளை வந்து நீங்க சொன்னீங்க, இவங்க எல்லாம் வந்து இதர அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளை இழிவுபடுத்துறீங்க. எந்த வகையில் உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாற்று என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா இந்த கட்சியில் வரும். அந்த கட்சி ஒரு தூய்மையான கட்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து எந்த வகையிலும் கிடையாது அப்படிங்கறத நம்ம வந்து நடைமுறையில வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அது மட்டும் இல்லாம நம்ம பாலியல் விஷயத்தை மட்டும் பேச வரும்ல. இப்ப தூத்துக்குடியை சேர்ந்த டிவிகே நிர்வாகி கிட்டத்தட்ட 75 லட்சம் பணம் மோசடி பண்ணது நேத்து அந்த அந்த பிரச்சனை பெருசாச்சு. இன்னைக்கு இந்த பண விஷயத்திலும் சிக்கலாக இருக்கிறது. இன்னொரு டிவிகே நிர்வாகி என்ன சொல்லிருக்காங்க, 2000 பணம் கொடுத்து, அதாவது டிவிகே எம்எல்ஏக்கள் 2000 பணம் கொடுத்த விஷயத்தையும் இன்னைக்கு ஒன்னு அம்பலமாயிருக்கு. இன்னொன்னு 72 லட்சம் மோசடி பண்ண விஷயமும் கணவன் மனைவி இப்ப கைது பண்ணிருக்காங்க. அப்ப பண விஷயத்திலும் அந்த மாற்று சொன்ன விஷயத்துல சிக்கலாத்தனம் இருக்கிறது. அதை எப்படி சேர்த்து பண்ணுது? அதான் தொடர் நான் சொல்றேன். இப்போ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரு, எதற்காக இந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, காசு சம்பாதிக்கிறதுக்கும் பிழைப்பாததற்கும் அதற்காக தான் சேர்ந்திருக்காங்க. பல்வேறு குற்ற பின்னணி கொண்டவர்கள் இந்த கட்சியில வந்தா நம்ம தப்பிச்சுக்கலாம், இல்ல இதன் மூலியமா தன்னுடைய சொந்த பிரச்சனையை வந்து நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க பாத்துக்கோங்க. நீங்க வரக்கூடிய இந்த குறைந்தபட்ச நாட்கள்லயே அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய நீங்க அம்பலப்பட்டு போய் தான் நிக்கிறாங்க. அவர் எப்படி ஒரு நபர் வந்து தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக ஒரு பெண்ணை போய் ரொம்ப ஆபாசமாக அவர் வந்து அந்த ஜன்னல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து கேண்டிடேட் அப்படிங்கறதெல்லாம் வந்து அம்பலப்படப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நபர்கள் தான் தாவேகா கட்சியில இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். தாவேகா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து சரியான நபர்களா வந்து நமக்கு தெரியல. அவர்கள் குற்ற பின்னணி கொண்ட நபர்களாகவும் இந்த கட்சியில சேர்ந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு வந்து பணம் அடிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்காங்க. அவங்க நிறைய அவங்களுடைய பேக்ரவுண்ட் எடுத்துட்டாலே கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி தான் பல்வேறு பத்திரிகைகள், ஆனந்தவிடன் போன்ற பத்திரிகைகள்லாம் பல்வேறு விஷயங்களை வந்து எழுதியிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? ஒரு நபர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சொந்த அப்பா அம்மாவை வந்து கொண்டு போய் ஒரு சொத்து பிரச்சனையில வந்து காலையும் கையும் கட்டி கொண்டு போய் போட்டிருக்காரு, அடிச்சு கொண்டு போய் போட்டிருக்காரு. இவர் எப்படி வந்து சமூகத்துல தன் சொந்த தகப்பனாரையும் அம்மாவையுமே சொத்து பிரச்சனையில காயப்படுத்த நபர் தான் வந்து அமைச்சராக இன்னைக்கு வந்திருக்காருன்ற செய்திகள்லாம் நம்ம பாக்குறோம். ஒவ்வொருத்தரோட நீங்க பின்னணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு, அவங்க அதுக்கு முன்னாடி செஞ்ச சொந்த வாழ்க்கையோ இல்ல பல்வேறு இப்படி வந்துகிட்டே இருக்கு. நிதியமைச்சரும் போய் கொலை மிரட்டல் பண்ணது ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. நிதியமைச்சர் வெளியே வந்திருக்கு. இப்ப நீங்க இந்த சொல்ற சம்பவம் வந்து பார்க்க முடியுது. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்துகிட்டு பிரச்சனைகள், காசு வாங்கியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இவர் வந்து சொன்னாரு இல்லையா, நேரடியா நான் வந்து பார்த்தேன், எல்லாருக்கும் வந்து சீட்டு கொடுத்தேன். என்ன பார்த்தாருன்றதான் கேள்வி. 32 வழக்கு இருக்கக்கூடிய நபரை நீங்க பார்த்துதான் நீங்க சீட்டு கொடுக்குறீங்களா? அப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க? அப்ப இங்க நிக்கக்கூடிய எல்லாருமே விஜய்னு அவர் சொன்னாரு இல்லையா, இப்ப விஜய் தான், அவர் தான் பதில் சொல்லணும். நான் வந்து இங்க நிக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து எல்லாருமே வந்து விஜய் தான், வேற யாரும் கிடையாது, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, இப்படிலாம் வந்து அவர் பிரச்சாரம் வந்து பண்ணாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்ப இவர்கள் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களும் விஜய் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரா? அவர் அதான சொன்னாரு தேர்தலுக்கு முன்னாடி, எல்லாருமே விஜய்னு சொன்னாருல்ல, எல்லா கேண்டிடேட்ஸுமே விஜய்னு சொன்னாரு இல்லையா, பிரச்சாரத்திலும் முகமூடி போட்டுட்டு தானே பிரச்சாரம் பண்ணாங்க. நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி இவ்வளவு காலகட்டத்துல நம்ம பார்த்தது இல்ல. அந்தந்த நபர்கள் போய் கேம்பெயின் பண்றதா நாம இவ்வளவு காலகட்டத்துல பார்த்திருக்கோம். இவர் ரொம்ப எவ்வளவு கேம்பெயின் பண்ணாரு கூட கிடையாது. ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் இவர் போனாரு. மற்ற இடங்கள்ல வந்து முகமூடி போட்டுக்கிட்டு, விஜயோடைய முகமூடியை போட்டுட்டு தான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப இந்த திரை கவர்ச்சி அப்படிங்கிறதும் இந்த ஒரு பாப்புலிசம் அப்படிங்கிற ஒரு பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு தான் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு. அவருக்கு கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை யாருன்னே யாருக்குமே தெரியாது, ஓட்டு போட்ட யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. யாரு நம்ம தொகுதியில யாரு வந்து கேண்டிடேட்டா நின்னாரு, யாருக்காக ஓட்டு போடுறோம் அப்படிங்கறதுலாம் யாருக்குமே தெரியாது. நான் எங்க தொகுதியில கேட்கிறேன், நண்பர்கள்ட்ட கேட்கிறேன், யாருக்குமே தெரியாது. இவர்கள்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் இவங்க யாருன்னே பேக்ரவுண்டே தெரியுது. இப்பதான் மக்களுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இப்படி குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் அப்படிங்கிறத நம்ம மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன்.
ஓகே, தொடர்ந்து கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள். அது அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கி நம்ம நன்றி.